இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் வந்து பெருசாக வளர்ச்சி அடையல அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் இந்த ஏஐ இவால்வ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ரோபோட்ஸை நோக்கி தான் எல்லாருமே போவாங்க ஆமா. ஆக்சுவலாக அந்த. ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட் மெடிக்கல்ல இருந்து எல்லாமே ரோபோட்டிக்கா மாறிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. மேன் சில விஷயங்களுக்கு ஹியூமனே தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ரொபாட்டிக்ஸ்ன்றது வேற. ஆக்சுவலாக ரொபாட்டிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, நீங்க இயக்குதல் அப்படின்றது தான். அதை வச்சு நீங்க எப்படி அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அதுதான் ஏஐ எம்பர்டட். அந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு டெசிஷன் எடுத்து அந்த விஷயத்த பண்றது மாதிரி. ஏன்னா முன்னாடி தான் ரொபாட்டிக்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ரொபாட்டிக்ஸ்ல வந்து இன்டெலிஜென்ஸை கொண்டு வர்றது தான் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறோம். இப்போ சாஃப்ட்வேர் லெவலில் எல்லாத்தையுமே எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாட் கோட் பற்றி மட்டும் பார்க்குறோம். இப்போ அவங்க கோவர்க்கர்னு ஒரு பிளகின் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு ஒரு லீகல் அட்வைசரே தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் லீகல் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு துறையாக அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் வருது. இப்போ இந்த கோவர்க்கர் பிளகின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றாடம் கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் அதுக்கு டைப் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. எனக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடும். என் மெயில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு எனக்கு என்ன சம்மரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும், உங்கள் க்ரோம் ப்ரௌசருக்கு போகும், என்னெல்லாம் மெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கும். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ணி கொடுனா அதுவே வந்து அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி இன்வாய்ஸ் ரெடி பண்ணி நமக்கு தர மாதிரியான அமைப்பு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதை நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவரும் அதான் சொல்றாரு, கிளாடோட சிஇஓவும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து எங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 or few years போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு மைக்ரோசாஃப்ட் தரப்பாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் வந்து அவங்க தரப்பு விண்டோஸ்லேருந்து வந்தது தான். ஒயிட் காலர் ஜாபே இன்னும் வந்து 12 to 18 மாதங்கள்ல இருக்காது. ஒயிட் காலர் ஜாப். ஸோ ஒயிட் காலர் ஜாபே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வாஸ் கம்மிங் அண்டர் த ரேடார். ஏன்னா இந்தியாவோட நெக்ஸ்ட் கட்ட இந்தியாவோட மேஜர் எக்கானமி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் காலர் ஜாப்ல தான் இப்பொழுது இருக்கு ஆக்சுவலா. கரெக்ட். ஸோ இதுவே இன்னும் ஒரு 12 to 18 மாதங்கள்ல இருக்காது.